வணக்கம் உறவுகளே. இது எங்கள் கிராமத்தில் நடந்த கிருஷ்ண ஜெயந்தி அபிஷேக நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ரெண்டாவது வீடியோ. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணுறது நான் தான். இந்த கண்ணனுடைய அருளால் எல்லா மக்களும் எங்கள் கிராமமும் நம்ம நாடும் உலகமும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கண்ணன் பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணின அபிஷேகம். இது ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கண்ணனுடைய மந்திரம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவாங்க, எல்லா நலமும் உண்டாகும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தயிர் அபிஷேகம். சகல மங்களமும் அந்த தயிருக்குள்ளே எப்படி எல்லாம் நிறைஞ்சிருக்கோ, ஒரு தயிருக்குள்ளே மோர், வெண்ணெய், அதை காய்ச்சின நெய், இப்படி பல பொருள் உண்டாகி இருக்கோ, அது மாதிரி எல்லாம் நிறைந்தவன் அந்த இறைவன். அவனை வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கும் எல்லா அருளும் கிடைக்கும். தயிர் மிக 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 சிறப்பான ஒரு அபிஷேகம். இந்த ஆயர் குலத்தில் கண்ணன் அவதரித்து அந்த நல்ல நாள் இன்னைக்கு ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் என்கிற அந்த பாடல் அழகான ஒரு பாடல். ரோகிணி நட்சத்திரம் கண்ணனுடைய நட்சத்திரம். அஷ்டமி திதியில் பிறந்தார் கண்ணன், ஆவணி மாதம். ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு மக்கள் கும்பிட்றது மாதிரி இருக்கும். கண்ணன் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் உரிமையானவர். கண்ணன் பரம்பொருளானவர். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெரும் நிலம் வலிக்கும் வளம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அறிவோம் சீமான் நாராயணாவென்னும் நாமமே என்று சொல்வார்கள். இந்த நாராயணா நாமத்திற்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. கண்ணன் நாராயணன் எடுத்த 10 அவதாரத்தில் மொத்த பலனையும் மொத்த பேரையும் சொன்ன பலன் உங்களுக்கு வேணும்டா ஓம் நமோ வாசுதேவாய நமகன்னு சொன்னாலே போதும். ஓம் நமோ வாசுதேவாய நமகன்னு சொன்னாலே 10 அவதார பெருமைகளையும் சொன்ன அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய ஆச்சாரியமார்கள் இதை பார்த்துட்ருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். இதை சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் மன்னிக்கணும். எத்தனை பேர் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த கிராமத்து மக்கள், இந்த தலைமுறை மக்கள் பொழுதுபோக்குக்கு கொஞ்சம் அடிமையாக இருக்கீங்க. கடவுள் பக்தியோடு போகும்போது நம்ம வாழ்க்கை மிக மிக இனிமையாகும். மேலே ஊற்றுறது தேன், பஞ்சாமிர்த அபிஷேகம் நடக்குது. இப்போ பக்தியோடு நம்ம வாழ்க்கையை தொடங்குங்க. அப்போத்தான் நம்மளுக்குள்ளே உள்ள தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், நான் என்ற அந்த அகங்காரம், இதெல்லாம் நம்மளை விட்டு விலகி ஓடும்.
சாமி கும்பலனா என்ன சாவவா போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் நீங்கள் முன் செஞ்ச ஒரு புண்ணியத்தினால உங்களுக்கு அந்த வாழ்க்கை, அந்த தைரியம் இறைவன் பிறக்கும் போதே கொடுத்துருக்கேன். அதனால் அந்த கேள்வி கேட்குறீங்க நீங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போக உரியடிக்கிற நிகழ்ச்சியோடைய வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே தவறாமல் பாருங்கள். சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம், படிப்படியாக சரி பண்ணிக்கிடுவோம். தீபாராத்தி எடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோ முடிஞ்ச அலங்காரம் பண்ணுற வீடியோ ஒன்று இருக்குது. துளசி மாலை போட்டு அதையும் பாருங்கள். எல்லா மக்களுக்கும் அந்த கண்ணன் அருள் கிடைக்கட்டும். அடுத்த வருஷமும் எல்லா மக்களும் நல்லபடியாக அந்த நிகழ்ச்சியில், அந்த வீடியோக்களை எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லோரும் நல்லபடியாக இருப்போம். ஸ்ரீராம ராம ராமேத்தி இப்படி தொடங்குற ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை 3 தடவை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும். அந்த மந்திரம் எனக்கு தெரியும், சொல்ல வரும்போது வர மாட்டேங்குது. ஓகே உறவுகளே, வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அந்த கண்ணன் அருள் என்றென்னைக்கு நான் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். கண்ணனுக்கே வெற்றி உண்டாகட்டும். எல்லா பக்த கோடிகளுக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி நன்றி நன்றி.